பேசுகிறேன். என்னை பற்றி யார் வேணால் உங்ககிட்ட என்னென்ன வேணால் சொல்லியிருக்கலாம். இப்போ நானே என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். ஹெல்ப் 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 ஹெல்ப்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இவரை மாதிரிலாம் நான் ஹெல்ப்னு கூப்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆக மாட்டேன். நான் எதுக்கு யூஸ் ஆகுறேன்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை நல்லா உன்னிப்பாக கேளுங்க. என்ன அதிகமாக காவல்துறை அதிகாரிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பகல் நேரத்தில் டிராஃபிக்ல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகவும், இரவு நேரத்துல இருந்து திருடர்கள்ட்ட இருந்து உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோன்ற நம்பிக்கையான பாதுகாப்பான ஒரு ஒழுக்கத்தையும் அவங்க நமக்கு தராங்க. இந்த மாதிரி ஒரு சாலை விபத்து நடக்கிற இடத்துல அதிகமான பொதுமக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்துறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை நீங்கள் அந்த கேமில் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கார்டு காமிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க. பஸ்ஸும் ட்ரெயினும் எடுத்தாச்சு, பொதுமக்களே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் என்ன பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீடு தெருவு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற தூய்மை பணியாளர்களுக்கும் நான் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். இன்னும் ரொம்ப முக்கியமான இடத்துலையும் நான் முக்கியமான விஷயமா யூஸ் ஆகிறேன். அதாவது என்ன அவங்க சமைக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த சமைக்கை நேரங்களில் என்ன அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் பெல்டரி. பொதுமக்களுக்கு தேவையான நேரத்தில் ஆட்டோவை கூப்பிடவே என்ன யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் நாங்கள் பிரசவத்துக்கு இலவசமாக வரீங்க அப்படின்னு வேகமாக வருவாங்க. கடைசியாக உங்களோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நான் எதுக்கு யூஸ் ஆவேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். வரட்டா.